ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் செத்ருலின்ஸ் வர்றதை காமிக்கிறாங்க. ராவை தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா யூசர்ஸ் தான். யூசர்ஸ் வந்து ஜே யூஸும் ஜிம்மி யூஸும் ஒரே மாதிரியாக ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்ட்ரன்ஸ் வராங்க. இவங்க ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்ட்ரன்ஸ் வந்து ஈட் மூமெண்ட்டை பற்றி இது செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் மீண்டும் ஈட்னு கற்றுனோடனே திருப்பி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கிறது யாரை பற்றின்னு கேட்டிங்கன்னா செத்ருலின்ஸ். அதுக்கப்புறம் பிரசன்ட் பேரன் பேக்கரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பிரசன்ட் வர பிரசன்ட் வந்து ட்ரைபிள் தீஃப் அப்படின்ற மாதிரியே போட்டு வராரு. இதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க, இதை கிண்டல் பண்ணுறாங்க, இந்த பேர்லாம் நீ வச்சுக்க கூடாது, இது வந்து மோசமான இது, நீ வந்து கிண்டல் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து பேரன் பேக்கர் வரும். பேரன் பேக்கர் வந்து கேட்குறாரு, ஜிம்மி யூஸோ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, இது ஒன்றும் ஸ்மாக் டவுன் கிடையாது, இது ரா, எங்கள் ஏரியாக்குள்ளே நீ வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ரவர்சி வருது. அதாவது ஜிம்மி யூஸோவுக்கும் ஜே யூஸோ ரெண்டு பேர் சேர்ந்து இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி வருது. பின்னாடியே வந்து எல்ஏ நைட் வந்து பிரசன்டேட் அட்டாக் பண்ணுற. அதுக்கப்புறம் ஜே யூஸோ சூசைட் டைவ் ஜிம்மி யூஸோ சேர்ந்து சூசைட் டைவ் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க, அந்த இடத்துல 3 பேருக்கு உள்ள சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வருது. அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல்ஸ் வரார். ஏஜே ஸ்டைல்ஸ் வந்த உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கடந்த வாரம் நடந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் டாமினிக் மிஸ்ட்ரியோட நடந்த மேட்ச்சை பற்றி பேசுகிறாரு. இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் டாமினிக் மிஸ்ட்ரியோவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறாரு, எல் கிராண்டினோ இருக்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட் டே டீம் இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேலஸ் அண்ட் ஆண்டர்சன் கிடையாது, மிச்சினோ ஸ்மாக் டவுன் போயிட்டாங்க, அதனால் எனக்கு யாருமே இல்லை. அதனால் நான் இப்போ வந்து முதல்ல டாமினிக் மிஸ்ட்ரியோ தாண்டி அந்த எல் கிராண்டினோவை தான் நான் தோக்கடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அந்த இடத்துல ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகும். எல் கிராண்டினோ வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ்ன்ற மாதிரி. இந்த மேட்ச்சுக்கு வந்து எல் கிராண்டினோவுக்கு இன்னொரு எல் கிராண்டினோ பிரதர் வந்து ஹெல்ப் பண்ண வருவார். இருந்தாலும் அவர் அட்டாக் பண்ணி காப்பாற்றி டிராகன் லீ வந்து ஏஜே ஸ்டைல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி வருவார். இதனால் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல் கிராண்டினோ இன்னொரு ஆளை வந்து டிராகன் லீ அட்டாக் பண்ணோடனே ஏஜே ஸ்டைல்ஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட வந்து ஃபினிஷரை போட்டு எல் கிராண்டினோவை தோக்கடிச்சு வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸும் டிராகன் லீயும் சேர்ந்து அந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அடுத்ததாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் சைன் கிடையாதுன்ற மாதிரி அதை சொல்லிக்கிட்டு இருப்பார். யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆடம் பேர்ஸ் வந்து யூஎஸ்கே கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நிக்கி பெல்லா வருவாங்க. நிக்கி பெல்லா வந்த உடனே ஆஸ்காவுக்கும் நிக்கி பெல்லாவுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வருவாங்க. அதுக்கப்புறம் ரிங்கில் ஒரு மேட்ச் நடக்கும், அதுக்காக ரெக்கிரன்ட்ரிக்கில் வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜே லீ ரிட்டர்ன் வந்ததுக்காக ப்ரொமோ ஒரு வீடியோ போடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ரெக்கிரன்ட்ரிக்கில் அண்ட் ராக்ஸி வந்ததுக்கப்புறம் ரெக்கிரன்ட்ரிக்கில் வர்சஸ் லைரா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெக்கிரன்ட்ரிக்கில் டாமினேட் பண்ணாங்கன்னு உண்மையிலே சொல்லலாம். உண்மையிலே நல்ல மேட்ச் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ரெக்கிரன்ட்ரிக்கில் லைராவை தோக்கடிச்சு வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட கான்ட்ரவர்சி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பென்டாவுக்கும் ரூசேவுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வரும். பென்டா போய் வந்து ஆடம் பெர்ஸ்ட்டை போய் என்ன கேட்பாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அந்த இடத்துல ரூசேவ் வருவார். ரூசேவுக்கும் பென்டாவுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். ரெண்டு பேரும் ரூசிவன் சாம்பியன்ஷிப் மேட்ச் கேட்குறத பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சை போட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நியூ டே வந்து பென்டாவை பற்றி பேசுவாங்க. நியூ டே பென்டாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டிராகன் லீயும் ஏஜே ஸ்டைல்ஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஜிம்மி யூஸோ வருவார். அதுக்கப்புறம் ஜே யூஸோ வந்து ஜிம்மி யூஸோ பார்ப்பார், என்னடா இங்கே கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏஜே லீ உள்ள வருவாங்க. ஏஜே லீ வந்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்போட வராங்க. பிக்கி லிஞ்சோட பெல்ட்டை வந்து போன வாரம் ஸ்மாக் டவுன்லேயே எடுத்துகிட்டு போன மாதிரி இந்த வாரி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பெல்ட்டோட தான் என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் பிக்கி லிஞ்சி பேச ஆரம்பிப்பாங்க. 10 வருஷமாக நான் இல்லை, ஆனாலும் எனக்கான ரசிகர்கள் இங்கே இருக்கிறீங்க, 2015 எப்படி போனோம் அப்படியே நான் திரும்பி வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி ரசிகர்கள்கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸ்லாம் ஏஜே லீன்ட்டு வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜே லீ பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிக்கி லிஞ்ச் வருவாங்க. பிக்கி லிஞ்ச் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ட்ரன்ஸ் கிட்டேருந்து வரும்போது ஆடியன்ஸ்லாம் பூ பண்ணுவாங்க. பிக்கி லிஞ்ச் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோட டைட்டிலை கொடு, என்னோட டைட்டில் நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஆடியன்ஸ் வந்து ஏஜே லீ சப்போர்ட் பண்ணும்போது கடுப்பாவாங்க பிக்கி லிஞ்ச். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏஜே லீ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெல்ட்டை கழட்டி கீழே வச்சுட்டு, இப்போ வந்து நீ எடுத்துக்கோ, இந்த சாம்பியன்ஷிப் உன்னோட தானே, எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிக்கி லிஞ்ச் பெல்ட் இல்லாமல் இருப்பாங்க. உடனே செத்ருலின்ஸ் வருவார். செத்ருலின்ஸ் வந்து பிக்கி லிஞ்ச் கிட்ட வந்து போவார், சொல்லுவார், நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே வாங்கி தரதுக்காக ரெடியாக இருப்பா. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெல்ட்டை வேணால் நீ வேணால் வந்து எடுத்துக்கொண்டு சொல்லி ஏஜே லீ பிக்கி லிஞ்சோட ஹஸ்பண்ட் செத்ருலின்ஸ்க்கு சேலஞ்ச் விடுவாங்க. செத்ருலின்ஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு இப்போ பெல்ட் தானே வேணும், இந்த பெல்ட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் வச்சிருந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு ரிங்குள்ளே போய் பெல்ட்டை எடுக்கலான்னு பார்ப்பார். ரிங்குள்ளே போய் பெல்ட்டை எடுக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஏஜே லீ சேலஞ்ச் பண்ணுவாங்க, முடிஞ்சால் தொட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பின்னாடியே வந்து அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சிஎம் பங்க் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோடனே
செத்ரோலின்ஸ் இறங்கி ஓடிடுவார். செத்ரோலின்ஸ் இறங்கி ஓடனோடனே அந்த இடத்துல ஒரு பெரிய மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்து நடக்க போகிற பேப்பர்வியூவில் 2 பேருக்கும் வந்து மிக்சடு டேக் டீம் மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏஜேலி அண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் பிக்கி அண்ட் செத்ரோலின்ஸ். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பெய்லியோட வீடியோ மீண்டும் காமிப்பாங்க. பெய்லி ஒரு ப்ரொமோ வீடியோ கொடுப்பாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே பேக் ஸ்டேஜில் கான்ட்ரவர்சி காரணமாக ஆடபேஸ் கன்ஃபார்ம் பண்ண மேட்சான பென்டா வர்சஸ் ரூசே இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து பென்டாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நியூ டே வருவாங்க. நியூ டே வந்த உடனே பென்டா டிஸ்ட்ராக்ட் ஆவார். இருந்தாலும் அந்த மேட்சை வந்து கண்டினியூ பண்ணுவார். தன்னோட வந்து ஃபினிஷர்லாம் போட்டு பார்ப்பார் ரூசியோவுக்கு. ரூசியோ வந்து கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் டாப் ரோப்லேருந்து டைவ் அடிக்கும் போது ரூசியோ அப்படியே ஒரு கிக்கை விட்டுருவார். அதுலேருந்து வந்து பின் பண்ணி வின் பண்ணிடுவார். ரூசியோ வின் பண்ணது மூலயமா அடுத்து வந்து டாமினிக் மிஸ்டிரியோ நோக்கி ரூசியோ நகர்றாரு. இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை நோக்கி நகர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டிரியோட பேட்டி கேட்பாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜிம்மி யூசோ வந்து எல்ஏ நைட் சந்திப்பார் இன்றைக்கி நடக்க போகிற மெயின் ஈவெண்ட் மேட்சுக்காக. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நிக்கி பெல்லா வர்சஸ் ஆஸ்கான்ற மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிக்கி பெல்லாவுக்கு எகெயின்ஸ்டாக ஆஸ்காவும் கைரேஷனும் இருப்பாங்க. ஆஸ்காவும் பின்னாடி கைரேஷனுக்கு பின்னாடி போய் ஆஸ்கா ஒரு கட்டத்தில் ஒளிஞ்சிப்பாங்க. இந்த மேட்ச் கண்டினியூ. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சப்மிஷன் முறையில் ஆஸ்கா வந்து நிக்கி பெல்லாவை தோக்கடிச்சு வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட்டேவும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. டாமினிக் மிஸ்ட்ரியோவும் அதுக்கப்புறம் வந்து ஜேடி ஃபின் பாலரும். அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் நிக்கி பெல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரீகா ரிப்ளே ஆஸ்காவுக்கும் கைரேஷிங் எகேன்ஸ்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்துடும். மெயின் ஈவெண்ட் மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசன் ரீடு வர்சஸ் எல்ஏ நைட் இவங்களுக்குள்ள நடிச்சிருக்கோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரசன் ரீடுக்கு சப்போர்ட் பண்ணி பேரன் பேக்கரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். இந்த மேட்ச்சில் வந்து பிரசன் ரீடு வந்து தன்னோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பிரசன் ரீடு அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர் சேர்ந்து எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணுவாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஜிம்மி யூசோ ஓடி வருவார். ஜிம்மி யூசோவையும் அட்டாக் பண்ணிடுவாங்க. அவரை காப்பாற்றுறதுக்காக ஜே யூசோ வருவார். ஜே யூசோ வந்தோடனே ஜே யூசோ கொஞ்சம் அடிப்பார். அதுக்கப்புறம் ஜே யூசோவையும் அடிச்சிருவாங்க. ஜே யூசோவையும் அடிச்சோடனே எல்ஏ நைட் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா கீழே கிடந்த எல்ஏ நைட் ஸ்டீல் சேரை எடுத்துகிட்டு வந்து இவங்களை காப்பாற்றி விடுவார். காப்பாற்றி விட்ட உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ அப்படியே வந்து எல்ஏ நைட்டுக்கு ஒரு ஸ்பியர் வைப்பார். ஸ்பியர் வச்ச உடனே ஷாக்கிங் ஆகிடுவார் ஜிம்மி யூசோ. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கடைசியில் வந்து பிரசன் ரீடும் பேரன் பேக்கரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த வாரம் ராவில் நடந்துச்சு.